الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وبارك وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والقرآن الحكيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إذا وقعت الواقعة ليس لوقعتها كاذبة خافضة رافعة إذا رجت الأرض رجا وبست الجبال بسا. صدق الله العلي العليم وصدق رسوله الكريم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு மட்டுமே உரித்தாட்டுமாக. மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் இங்கு குழுமியிருக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்மையான காரியங்களுக்காக நாம் உந்த வேண்டும். மிக வேகமாக காலசக்கரம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மறுமையின் அண்மையில் வாழக்கூடிய மனிதர்களாக, மனித கூட்டங்களாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆயிலும் குறைவு, காலமோ வேகமாக சுழன்று கொண்டிருக்கிறது. ஒரு ஜும்மா போனது தெரியல, அடுத்த ஜும்மா வந்துடுது. ஒரு மாதம் முடிவது தெரியல, அடுத்த மாதம் வந்துடுது. ஒரு ரமலான் முடிவது தெரியலை, அடுத்த ரமலான் விடுகிறது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு குறுகிய காலத்திலே நாம் எதன் மீது கவனம் செலுத்த வேண்டும்? அருமையானவர்களே, காலத்தின் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். காலம்தான் நமக்கு மிக மிக இன்றியமையாத, கிடைக்காத அற்புதமான ஒரு விஷயமாகும். அல்லாஹ் அடியார்களுக்கு செய்த காலம் என்ற அந்த அருள். அருமையானவர்களே, எனவே இந்த காலத்தை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது? காலத்திலே நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த காலத்திலே நாம் அதிகமாக நன்மையான காரியங்களில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நன்மையான காரியங்களில் அதிகமாக நாம் முந்திக் கொள்ள வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், இதா வக்அத்தில் வாக்கியா, நிகழக்கூடிய அந்த மறுமையினால் நிகழ்ந்து விட்டால் மனிதர்களுக்கு எச்சரிக்கை செய்யுமாறு அல்லாஹ் கூறுகிறான். காலம் எவ்வளவு முக்கியம், காலம் எவ்வளவு அவசியம். அந்த காலத்திலே கிடைக்கப்பெற்ற அந்த மணித்துளியிலே, வருடங்களிலே, நாட்களிலே, வாரங்களிலே நாம் நன்மையிலே எப்படி முந்த வேண்டும், இது ஏன் அவசியம்? அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான், இதா வக்அத்தில் வாக்கியா, அந்த நிகழக்கூடிய மறுமையினால் ஏற்பட்டால் லைஸ லி வக்அத்திஹா காதிபா, அந்த நிகழ்ச்சியை நீங்கள் யாரும் என்ன செஞ்சிட முடியாது, பொய்யாக்கி விட முடியாது. அந்த மறுமை நிகழ்ந்து விட்டால் அந்த மறுமையை உங்களால் பொய்ப்பித்து விட முடியாது. ஹாஃபிலத்துர் ராஃபியா, அந்நாள் என்ன நடக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நல்லடியார்களை உயர்த்துவான், அல்லாஹ் சில தீயடியார்களை தாழ்த்துவான். இது அந்த நாளில் நடைபெறும். அல்லாஹ் கூறுகிறான், இதா ருஜ்ஜத்தில் அர்லு ரஜ்ஜா, பூமி நடுக்கத்தால் கடுமையாக ஆட்டப்படும். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, இன்னும் மலைகளெல்லாம் தூள் தூளாக ஆக்கப்படும். ஃபகானத் ஹபாஉம் முபஸ்ஸா, பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதியிலாக ஆகிவிடும். வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா, அப்பொழுது நீங்கள் 3 பிரிவினராக ஆகிவிடுவீர்கள். எப்படி அருமையானவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், அப்பொழுது நீங்கள் 3 பிரிவினராக ஆகிவிடுவீர்கள். எப்படி? ஃபஅஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா, முதலாவது ஒரு வரிசை நிற்கும். அவர்கள்தான் வலது பாரிசத்தில் உள்ளவர்கள். யார் இவர்கள்? வஸ்ஹாபுல் மைமனா மா அஸ்ஹாபுல் மைமனா, இவர்கள் இடது பக்கத்தில் உள்ளவர்கள். இவர்கள் யார்? வஸ்ஸாபிகூன ஸாபிகூன், மூன்றாவது நபர்கள். இவர்கள் நம்பிக்கையிலே முந்திக் கொள்ளவர்கள். எப்பயுமே நல்ல விஷயத்தில், ஈமானுடைய விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த நலவுகளின் மீது தன்னை முற்படுத்தி கொண்டவர்கள். வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் என்பதாக கூறுகிறார். ஆனால் இதெல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், உலாய்கல் முகர்ரபூன் ஃபீ ஜன்னாத்தின் நஈம், இந்த அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள் தான் அல்லாஹ் செய்திருவான்,
சொர்க்கத்தில் நுழைப்பான் என்பதாக 3 பிரிவினர்களாக அல்லாஹ் பிரிக்கிறான். கண்ணியமானவர்களே, இந்த 3வது பிரிவினர்கள் தான் சிறந்த விளங்க முக்கிய காரணமான ஒரு நன்மையை முந்திக் கொண்டது என்ன என்று பார்த்தால், அவர்கள் ஒரு நன்மையான விஷயம் என்று வந்துவிட்டால் அஸ்ஸாபிகூன் முந்திக் கொள்வார்கள். தொழுகையா ஃபர்ஸ்ட் சஃப்ல வந்துருவாங்க. ஒருடைய தான தர்மம் செய்யணுமா, ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, ஒரு ஏழான் பண்றாங்களா, ஃபர்ஸ்ட் தன்னுடைய பணத்தை எடுத்து கொடுப்பாரு. ஒரு பள்ளி கட்டுமான பணியா டக்குன்னு தன்னுடைய பணத்தை எடுத்து கொடுப்பாரு. ஒரு மனிதனுக்கு உதவியா அங்கே யாரையும் எதிர்பார்க்காமல் தான் வந்து நிற்பாரு. அல்லாஹ் கூறுகிறான், அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், இந்த நல்லடியார்கள் தான் உலாயிக்கல் முகர்ரபூன் ஃபி ஜன்னாத்தின் நயீம், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக அல்லாஹ் நெருக்கத்தில் ஆக்கி வைப்பான். காரணம் அஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன், நன்மையான நல்லறங்களிலே அல்லாஹ்வை நெருங்கிக் கொள்வார்கள் என்பதாக. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட இந்த சாபிக்கூன்களை அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கி அருள் புரிவானா. கண்ணியமானவர்களே, எனவே இந்த குறுகிய காலத்திலே ஆயுள் குறைவான நோய்கள் அதிகமாக உள்ள ஒரு காலகட்டத்திலே மறுமை நெருக்கத்திலே ஒரு கூட்டமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த காலத்தை அந்த சாபிக்கூன் சாபிக்கூன் நல்லறங்களில் முந்தக்கூடியவர்களாக நம்மை நாம் ஆக்கி கொண்டோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, நாம் தான் மிகவும் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்கள், பாராட்டுக்குரியவர்கள். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்கள் அதிகமானோர் 2 அருட்செல்வங்களின் விஷயங்களில் ஏமாற்றப்பட்டு இருக்காங்க. அல்லாஹ் ஆனால் 2 அருளை கொடுக்குறான், ஆனால் அவங்க ஏமாந்து போயிடுறாங்க. என்னென்ன விஷயம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் ஆரோக்கியத்தை கொடுத்து வைப்பான் சில காலம். அந்த ஆரோக்கியத்தில் இருக்கும் பொழுதே நல்லறங்கள் நல்ல செயல்கள் எல்லாத்தையும் வேக வேகமாக நீங்கள் செஞ்சுக்கணும் என்பதாக கூறுறாங்க. நீங்கள் ஒருவேளை அந்த காலத்தை தவற விட்டுட்டீங்க, ஆரோக்கியமான காலத்தை என்று சொன்னால், அடுத்து ஒரு காலம் வரும், வயோதிகத்திலே நோய் நொடிகள் அண்டும். இதெல்லாம் இது உலகத்துடைய இயல்பு. அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ஆரோக்கியத்தை நினைத்து இந்த நேரத்தில் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அடியாருக்கு அல்லாஹ் ஓய்வை ஏற்படுத்துவான். அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு காலம் அவர் மீது இருக்கும். துன்பங்கள் துயரங்கள் என்று இல்லாமல் ஓய்வான ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நல்ல முறையில் இபாதத்துக்காக அவர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒருவேளை அவர் இபாதத்துக்கு அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் ஒரு கடுமையான காலம் அவர் மீது சாட்டப்படும். பொருளாதாரத்திலோ இல்லை நோய் நொடியிலோ வேறோ விதத்தில் அல்லாஹ் சோதனை செய்ய நாடிவிட்டால் அல்லாஹ்வை தடுக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அந்த ஓய்வான காலத்தை அவர் நல்ல முறையில் செலவு செய்யாவிட்டால் அல்லாஹ் கடுமையான ஒரு காலத்தை அவர் ஏற்படுத்தி விடுவார் என்பதாக கூறினாங்க. மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளிலே யார் அதிகம் கை செய்தப்படுவார்கள்? அருமையானவர்களே, காலத்தின் அவசியத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த மறுமை நிகழ்ந்து விட்டாலும் மீண்டும் மனுஷன் உலகத்தை திருப்பி வர முடியாது. 3 அணியாக பிரிந்து அந்த 3ல் ஏதோ ஒரு நபராக இருப்போம். அல்லாஹ் சொல்கிறான், அந்த 3வது நபர்கள் அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சவங்க? நெருங்கியவர்கள், சாபிக்கூன், முந்தியவர்கள். எனவே இந்த கிடைக்கப்பெற்ற இந்த குறைந்த இந்த காலத்தை நன்மையின் மீது நாம் முந்த வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அடியார் சொர்க்கமே அவருக்கு கிடைத்தாலும் சொர்க்கத்திற்குள் சென்று விட்டாலே பெரும்பாக்கியம். ஏன்? நரகத்தை விட்டு நான் காப்பாற்றப்பட்டேன் என்ற அந்த பெருமூச்சே அவருக்கு ஒரு பெரிய ஆனந்தம்தான். ஆனால் அந்த சுவனவாசியும் கவலைப்பட்டு கொண்டிருப்பார். எதை நினைத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகத்திலே அவர் வாழும் பொழுது அல்லாஹ்வை தொழுகாமல் ஒரு நேரம் கடந்ததே, அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் ஒரு நேரம் கடந்ததே, இதையெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு இருந்த நேரம், மற்றவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருந்த நேரம், சதா தன்னுடைய ஏதோ ஒரு களிப்போக்குகளில் அந்த நேரங்களை கழித்தார்களே, இந்த நேரத்தையெல்லாம் எண்ணி இதெல்லாம் நான் அமலாக செய்து அந்த அமலெல்லாம் இந்த சொர்க்கத்திலே நான் பார்த்திருக்க வேண்டாமா என்பதாக அந்த சுவனவாசியும் கை செய்தப்படுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். அப்படி என்றால் அந்த காலம், அன்பானவர்களே, எவ்வளவு நமக்கு ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே அமல் செய்து கொள்ள வேண்டும். இந்த அமல் தான் மிகப்பெரிய பாக்கியம். கண்ணியமானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நன்மை செய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கிங்க? அந்த விஷயத்தில் உடனே முந்திக் கொள்ளுங்க என்பதாக கூறினார். பாருங்க, நப்சாசம் அவங்கள்ட்ட ஜக்காத்துடைய ஒரு பணம், ஒரு வெள்ளி கட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஒரு நேரம் அசர் தொழுதுட்டு வேக வேகமாக வீட்டுக்கு போனாங்க. சஹாபாக்கெல்லாம் தாண்டிக்கிட்டு வேக வேகமாக போகிறாங்க. சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் ஒரு நிதானமாக
செயல்படுவாங்களே, இன்றைக்கி என்ன தொழுது முடிச்சு கேட்டு வேகமாக போகிறாங்களே என்பதாக வேகமாக வீட்டுக்கு போனாங்க. தன்னுடைய மனைவி கிட்ட அந்த ஜக்காத்துடைய ஒரு வெள்ளி கட்டி ஒன்று இருக்குது, அது எடுங்க அப்படின்னாங்க. எடுத்து கொடுத்தாங்க. நேராக வந்தாங்க. ஜக்காத்தை பெறுறதுக்கு யார் தகுதி இருக்கிறவங்க இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அதை உடனே பங்கிட்டு கொடுத்துட்டாங்க, அத்தனை நபர்களுக்கும் சேர்த்து கொடுத்துட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, இந்த ஜக்காத் இருக்குது, அந்த பொருள் எனக்கு தொழுது முடிச்சோ ஞாபகத்துக்கு வந்துச்சு, இந்த இடத்துல இந்த ஒரு பொருள் இருக்குது என்பதாக. நான் நன்மையின் காரியத்தில் முந்த வேண்டும் என்பதற்காக தொழுது கையோடு எடுத்துட்டு கொண்டு வந்து நான் உடனே என்ன செஞ்சிட்டேன், கொடுத்துட்டேன். ஏன், அந்த நன்மை செய்யும் காலம் இப்பொழுதுக்கு நல்லபடியாக இருக்குது. ஒருவேளை அல்லாஹ் என்ன செய்து விடுவான், மரணத்தை வைத்து விடுவான், அல்லது அடுத்து நம்முடைய சிந்தனையை மறக்கக்கூடிய அளவுக்கு ஏதோ நோய் நொடியை ஏற்பட்டு விட்டாலும் நமக்கு ஆபத்து. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எனக்கு அது ஞாபகம் வந்தது, உடனே நான் என்ன செஞ்சேன், எடுத்து நான் ஜக்காத்து கொடுத்துட்டேன் என்பதாக சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினார்கள். நமக்கும் இதுதான் பாடம். அருமையானவர்களே பாருங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தில் உஹது போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஈடுபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம், ஒரு கடினமான நேரம், ஒரு கஷ்டமான நேரம். அந்த உஹது போரும்போது ஒரு நபர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்குறாங்க, யார் ரசூலா, இப்போ இந்த போர் ரொம்ப கடுமையாகிட்டே இருக்குது, இதில் லேசாக முடிகிற மாதிரி தெரியல, ரொம்ப கடுமையாகிட்டே இருக்குது, ஒருவேளை இதில் நான் ஈடுபட்டு நான் கொல்லப்பட்டால் எனக்கு என்ன என்று கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய முழு பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் உங்களை சோனத்தில் ஆக்குவான் என்பதாக கூறினாங்க. அந்த சஹாபி அதை கேட்டுட்டு இருக்கும்போது பேச்சு மலத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வச்சுருந்தாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த வார்த்தையின் மீது ஈமான் நபிஸாஸ் அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலல்லாஹ், இதை நான் அடைந்து கொள்ள விரும்புகிறேன், இந்த பேரிச்சம்பழம் முழுமையாக நான் சாப்பிட்டுட்டு இந்த களத்துக்குள்ளே போகிறத கூட விரும்பலை, அதற்கு முன்பாகவே அதை நான் அடைய ஆசைப்படுகிறேன் என்பதாக தூக்கி போட்டுட்டு எதிரிகளோட நேரடியாக வாளை உரி கொண்டு சண்டை செய்தார்கள். அங்கே ஷஹீதானார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இவர் எதை என்ன வாக்குறுதி அளித்தாரோ அல்லாஹ் எதை இவருக்கு வாக்குறுதி அளித்தானோ அல்லாஹ் அதையும் தந்து விட்டார், இவர் எதை எனக்கு வாக்குறுதி அளித்தாரோ அதையும் அவர் செய்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அருமையானவர்களே, இதில் என்ன தெரிகிறது, ஒரு காலம், ஒரு நேரம் அது நல்லபடியாக அமைந்து விட்டால் அதிலே நன்மை செய்வதிலே நாம் முந்திக் கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். இதுதான் மீண்டும் மீண்டும் நாம் பதிய வைக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதே போன்றுதான் ஒருமுறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தபுக் போர் நடக்குது. எப்பயுமே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் சதா நேரமும் நபிஸாஸம் அவங்கள்ட்ட ஒரு தேவைன்னு வரும்போது ரெண்டு பேர்த்தில் யார் அதிகமாக நபிஸாஸ் அவங்கள்ட்ட நன்மையில் முந்திக் கொண்டே இருக்கிறோம். ஏன்னா செல்வத்தை கொடுக்கணும், காலத்தை கொடுக்கணும், உயிரை கொடுக்கணும், தன்னுடைய உயிரோடு என்ன செய்யணும், அவங்க உள்ளார்ந்து உழைப்பு செய்யணும். இப்போ இப்படி எந்த நேரம் நபிஸாஸம் அவங்களோட தேவையின் காரணமாக அந்த மஜ்லிஸில் உட்காந்து மஸ்ஜித் நபியில் பேசுகிறாங்களோ சஹாபாக்கெல்லாம் உடனடியாக ஒரு தேவை என்று சொன்னால் தன் வீட்டில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. யாராவது சொல்லுவாங்க, என்கிட்ட இதுதான் இருக்குது, எடுத்துகிட்டு போய் என்ன செய்யுங்க என்பதாக. அப்போ அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு நேரம் தபுக் போர் வருது. தபுக் போர் மதீனாவிலிருந்து மிக நீண்ட தூரம், அதுவும் அந்த பாலைவன சுடுமண்ணில் அங்கேருந்து அங்கே போய் போர் செய்வது மிக சிரமமான ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க, இதுக்கு பெரிய பொருளாதார உதவி தேவைப்படுது, பெரிய பொருளாதார உதவி தேவைப்படுது, எனவே அதிகமாக எவ்வளோ முடிஞ்ச கொண்டு வந்து இங்கே சேருங்க என்பதா. அப்போ அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்பயுமே அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு கண் இருக்கும், இந்த தடவை நம்ம அவங்களோட அதிகமாக கொடுக்கணும் என்பதாக. அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய மிகப்பெரிய செல்வந்தர். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க மிகப்பெரிய வியாபாரி, துணி வியாபாரி, பல நாடுகளுக்கு சென்று இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க. ஆனால் தீனுக்காக தன்னுடைய பணத்தை செலவு செய்து 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 அவருடைய வருமானம் குடும்பம் எல்லாம் ஒரு நலிந்த மாதிரி இருக்கு. இது உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு தெரியும். அப்போ உமர் ரலியல்லாஹு முடிவு பண்ணுறாங்க, இப்போ இந்த உதவியை நபிஸாஸ் அவங்க கேட்டிருக்காங்க, ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சொத்துல இருந்து பாதி எடுத்துகிட்டு கொண்டு வந்து நபிஸாஸ் அவங்கள்ட்ட வச்சிருவோம். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு கொண்டு வர முடியாது அல்லவா, இந்த தடவை நம்ம ஜெயிச்சிடலாம் என்பதாக அந்த நன்மையில் முந்தக்கூடிய ஒரு ஆசை, வேற ஒன்றும் இல்லை, பொறாமை அல்ல, நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல பொறாமை வந்தாலும் தவறல்ல, ஏன்னா நன்மையில் முந்தக்கூடிய விஷயம் தானே. அப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்துல பாதி எடுத்துகிட்டு வந்து நபிஸாஸ் முன்னாடி வைக்கிறாங்க. ரசூலா இதில் என்னென்னமா நீங்கள் செலவு பண்ணிக்கங்க, ஏன்னா சிலர் வீரர்களாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட குதிரைகள் இருக்காது, படை இருக்காது, அதற்கான கேடயம் வாள் கூட இருக்காது, எடுத்து செலவு செய்யணும், இதுதான் விஷயம். அப்போ இந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வச்ச உடனே கேட்குறாங்க நபிஸாஸ் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்த்து, உமரே எனக்காக நீங்கள் என்ன கொண்டு வந்தீங்க, வச்சுட்டாங்க. அப்போ சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய பாதி சொத்தை கொண்டு வந்து என்ன செஞ்சிட்டேன், உங்களுக்கு முன்பாக வச்சுட்டேன், இதை நீங்கள் எப்படி வேணுமா நீங்கள் செலவு செய்ய, இந்த போருடைய விஷயத்தில்
நீங்கள் அல்லாவும் அல்லாவுடைய தூதுரை பாதையெல்லாம் கொடுத்துட்டேன் என்பதாக சொல்கிறாங்க. அடுத்து அபூபக்கர் அலியை கொண்டு வராங்க. சும்மா கொஞ்சம் சில ஜாமான்கள் சில விஷயங்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. பார்த்தாலே தெரியுது அந்த இரண்டு குவியலுக்கு மத்தியில் உமர் அலியில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க என்பதாக. அந்த விஷயமே உமரில் மட்டும்தான் நினைக்கிறாங்க, வேறு யாருக்கும் அந்த சிந்தனை கிடையாது. அப்போ அபூபக்கர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டார்கள், அபூபக்கரே என்ன கொண்டு வந்திருக்கீங்க என்பதாக. அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, என்ன கொண்டு வந்தேன்னு கேட்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வார்த்தையை பாருங்க, எதை நீங்கள் மீதமாக விட்டு வந்தீர்கள்னு கேட்டாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என் வீட்டில் அல்லாஹுவையும் ரசூலையும் என் குடும்பத்தை தவிர மற்ற எல்லா என்கிட்ட இருந்த பொருளையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட கால்கிட்ட வச்சுட்டேன். இந்த தபுக் போருக்கு நீங்கள் இதை உங்களை விரும்பியபடி அல்லாஹும் தூதரும் விரும்பியபடி இதை செலவு செய்யுங்கள் என்பதாக கூறினாங்க. அருமையானவர்களே, இதை பார்த்த உமர் எல்லாம் அப்படியே கண் கலங்குறாங்க. சொன்னாங்க, நம்ம ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுடைய ஈமானை மிஞ்சவே முடியாது என்பதாக முடிவு செய்கிறாங்க. பாருங்க, அந்த வீட்டுக்கு போனவொடனே அப்படியே சவுத்தை தடவி பார்க்குறாங்களாம். அந்த சவுத்தை அப்படியே தடவி பார்க்குறாங்க. அப்போ வீட்டில் மனைவி கேட்டாங்களா, என்னங்க தொலைகிட்டு இருக்கீங்க என்பதாக. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சொன்னாங்களா, இல்லை இங்கே ஒரு 4 ஊசி ஒன்று குத்தி வச்சேன், என்கிட்ட இருக்கிற எவ்வளோ பொருள் இருக்குது எல்லாத்தையும் கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணிடலாம் முடிவு பண்ணிட்டேன், அந்த 4 ஊசியை நான் தொலைவுறேன் என்பதாக சொன்னாங்க. கண்ணீர் விட்டார்கள் அந்த மனைவி. அருமையானவர்களே, இப்படிதான் தீனுக்காக சஹாபாக்கள் தியாகம் செய்து வளர்த்தெடுத்த தீனில் தான் இன்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த கலிமாவுடைய தியாகங்களை விளங்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, ஏன் இந்த போட்டி? நன்மையிலே முந்த வேண்டும், இதுதான் நீங்கள் விஷயம். நன்மையிலே நாம் முந்திக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இது ஏன் நாம் மீண்டும் கூறுகிறோம் என்று சொன்னால், இதா வகாத்தில் வாக்கியா, அந்த மறுமை நாள் நிகழுமே, அந்த மறுமை நிகழ்ந்து விட்டால் லைஸ் அலி வகாத்திஹா காதிபா, அந்த மறுமையை பொய்யாக்கக்கூடிய மனிதன் எவரும் இல்லை. இதுக்கு அர்த்தம் என்ன? அது நடந்தே தீரும், உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது என்பதாக. அப்போ அந்த மறுமை நிகழ்ந்துருச்சு, யாரெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், யாரெல்லாம் நான் நன்மை செஞ்சுக்கிறேன், யாரெல்லாம் என்னை விட்டுட்டு இந்த இன்னொரு பிறவி சொல்கிறாங்க, அடுத்த ஜென்மம் 7 ஜென்மம், போன ஜென்மத்தில் இந்த புண்ணியம், அந்த கதைகள் எல்லாம் கிடையாது என்பவர்களே. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், ஒரு முறை நிகழ்ந்து விட்டால் நீ எதை செஞ்சியோ, உன் ஆன்மா எதை செஞ்சதோ அதற்கான கூலியை அல்லாஹ் உன் மீது அநியாயம் செய்யாமல் கொடுத்து விடுவான். காலையில் இன்னைக்கு யாசீன் ஓதணும், அதை 2 ஆயத்துடைய தர்ஜுமாவை பார்த்தோம். அல்லாஹ் கூறுகிறான், அந்த மறுமை நிகழ்ந்து விட்டால், அந்த மறுமை நிகழும் நேரத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வனுஃபிக ஃபிஸ் சூரி ஃபஇதா ஹும் மினல் அஜ்தாஃபி இலா ரப்பிஹிம் யன்சிலூன் காலு, அந்த காஃபிர் கூறுவாங்க, யா வைலனா, நாசம் உண்டாகட்டுமே, மம்பஅஸனா, யார் எங்களை இந்த கபூர்ல இருந்து எழுப்புனது, இலா மருக்கதினா, இந்த கபூர்ல இருந்து. அப்போ அவர்கிட்ட சொல்லப்படும், ஹாதா, இதுதான் வஅதர் ரஹ்மான், உன்னுடைய அல்லாஹ் உன்னுடைய ரப்பு ஒரு ரஹ்மான் வாக்குறுதி அளித்தது, ஒரு ரசூல் உனக்கு ஒரு தூதர் வந்தார் அல்லவா, அவர் வாக்குறுதி அளித்தது இந்த நாள் தான் என்று அவர் கூறப்படும். அருமையானவர்களே, அந்த நாள் வந்துவிட்டால் நன்மைகளை செய்யவே முடியாது. எனவே இந்த நாள் வருவதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், தயார் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக மிக சுருக்கமாக, அதுவும் பாருங்க, ஆயிலும் நமக்கு கம்மி, காலமும் வேகமாக ஓடுது. இதுதான் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். மறுமைக்கு நெருக்கமானவர் நம்ம தான், இறுதி உம்மத்து நம்ம தான். இந்த உம்மத்து பாவம் செஞ்சிருச்சு, அழிச்சிச்சு, அல்லாஹ் இன்னொரு உம்மத்தை ஏற்படுத்திடலாம். எப்படி நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் ஆது சமூது அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க அல்லவா, அல்லாஹ் மறுப்பாங்க, அல்லாஹ் அழிச்சிட்டு மொத்தம் அழிச்சு அடுத்த கூட்டத்தை உருவாக்கிடுவான். அப்படி என்பதாக இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு பிறகு இந்த உம்மத்து கிடையாது. எனவே அருமையானவர்களே, நன்மை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் நன்மையை செய்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஒரு அறிஞர் ஒருவர் மிக அழகாக கூறுகிறார், வாழ்க்கையில் கணக்கு போட்டு நீங்கள் வாழ்ந்துக்குங்க, வாழ்க்கையை கணக்கு போட்டு வாழ்க்கையை வாழுங்க. என்னங்க கணக்கு? அழகாக எழுதுகிறார் அந்த அறிஞர், 10லேருந்து 25 வயசில் நீங்கள் இருக்கீங்களா, அப்போ என்ன செய்யுங்க, இதை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். என்ன கணக்குன்னு சொன்னாலே கழித்தல், கூட்டல், பெருக்கல், வகுத்தல், இதான் கணக்கு. அது சொல்கிறார், மொதல் விஷயமா சொல்கிறாரு, நீங்கள் தீய பழக்கங்களை உங்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, 10லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னு சொன்னால் முதல் கழிச்சுக்குங்க, கழித்தலை முதல் ஆரம்பிங்க. என்ன செய்யணும், தீய பழக்கங்களை உங்கள்கிட்ட இருந்து கழிச்சுக்குங்க. அதே மாதிரி நல்ல பழக்கங்களை இந்த வயதுகளில் நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். மேலும் பெருக்கல் வேண்டும். எதிலே உங்களுடைய திறமையை, எதெல்லாம் உங்களுடைய வருமானத்துக்கானதோ அல்லது இந்த உம்மத்திற்கு உழைப்பு செய்யக்கூடியதாக இருக்கிறதோ, எதை நோக்கி நீங்கள் நகர வேண்டுமோ
அதனுடைய திறமைகளை இந்த 10 to 25 வயதுக்குள் நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள், இன்னும் வகுத்து கொள்ளுங்கள். என்ன வகுத்தல்? நல்ல வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை நீங்கள் வகுத்து உங்களுடைய வாழ்க்கையை நடத்துங்கள் என்பதாக கூறுகிறார். அடுத்தபடியாக கூறுகிறார், இப்போ 25 வயசு முடிஞ்சிருச்சு, அடுத்து 26 to 40 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்றார். முதல் நீங்கள் கழித்துக் கொள்ளுங்கள். எதை கழிக்க வேண்டும்? 26 to 40 வயது உள்ளவர்கள் செலவை முதலில் குறைக்க வேண்டும். அந்த பெரிய செலவு இதெல்லாம் குறைச்சிக்கங்க. அடுத்து வயோதிகம் வந்தால் உங்களுக்கு சேமிப்பு தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் இதை முதலில் கழித்துக் கொள்ளுங்கள், கூட்டிக் கொள்ளுங்கள். எதை? வருமானத்தை கூட்டிக் கொள்ளுங்கள், பெருக்கிக் கொள்ளுங்கள். எதை? நீங்கள் சேமிப்பை அதிகமாக கூட்டுறதில்லை, அது அதிகமாக பெருக்க வேண்டும். அடுத்து சொன்னாங்க வகுத்துக் கொள்ளுங்கள். என்ன வகுத்தல்? செழிப்பான வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை இந்த 26 to 40 வயதுக்குள்ளவர்கள் இதை நீங்கள் வகுத்து வாழுங்கள் என்பதாக கூறுகிறார். மேலும் அந்த அறிஞர் எழுதுகிறார், 41 வயதிலிருந்து 55 வயது வரை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் கழித்துக் கொள்ளுங்கள். எதை கழிக்க வேண்டும்? உணவை குறைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க எவ்வளவு அழகாக எழுதியிருக்காருங்க பாருங்களேன். நோயே தெரியுமா சகோதரே, அந்த உணவுல தான் அதிகமாக ஏற்படுறது நமக்கு. அப்போ 41 வயதுக்கு மேலே நிம்மதியான ஒரு நோயற்ற வாழ்வு வாழணும் என்று சொன்னால் உணவில் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். உணவில் எது நமக்கு தேவை எடுத்துக்கணும், எது தேவையில்லையே விட்டுறணும். வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் என்ன செய்யக்கூடாது? போட்டு இறக்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் நோயே. வயிறு முட்டை தின்பதே நோய். அழகாக எழுதுகிறார், குறைத்துக் கொள்ளுங்கள். எதை? 41 வயது 55 வயது வரை உள்ளவர்கள் உணவை குறைத்துக் கொள்ளுங்கள், கூட்டிக் கொள்ளுங்கள். எதை? நடை பயணத்தை அதிகமாக நடந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பழக்கம் இருக்கே, அந்த நடை பயிற்சியை கூட்டிக் கொள்ளுங்கள், பெருக்கிக் கொள்ளுங்கள். எதை? சிரிப்பை நீங்கள் பெருக்கிக் கொள்ளுங்கள். கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க, அந்த கடைசி காலத்திலாம் சந்தோஷமா இருங்க. ஏதோ சீரியஸான விஷயத்திலேயே உங்களை போட்டு உங்களை ஆட்படுத்தி கொண்டு இருக்காதீர்கள். சந்தோஷமாக மஜ்லிஸ்ல அமருங்க, சந்தோஷமான இடத்துக்கு அதிகமாக நீங்கள் போயிட்டு வாங்க. அடுத்து கூறுகிறார்கள், வகுத்து கொள்ளுங்கள். எதை? உடல் ஆரோக்கியத்திற்கான வழி எது என்பதை அறிந்து இந்த வயதில் உள்ளவர்கள் உங்களுடைய காலங்களை வகுத்து கொள்ளுங்க கூறுறாங்க. அதற்கு மேலே உள்ளதுனா அல்லாஹ்வுடைய அருள். 55 வயசுக்கு மேலே அல்லாஹ் ஒருத்தர் வைக்கிறான்னு சொன்னால் அல்லாஹ் செய்த மிகப்பெரியாது. அதையும் எழுதுகிறார் அந்த அறிஞர், முதலில் நீங்கள் கழித்துக் கொள்ள வேண்டும். எதை? பேராசையும் கோபத்தையும் பகையையும் இந்த வயதிற்கு மேல் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் சொன்னால் முதலில் அதை கழித்துக் கொள்ளுங்கள், கூட்டிக் கொள்ளுங்கள். எதை? 55 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, அன்பை நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்க. எங்கே பார்த்தாலும் முதல் அன்பை செலுத்துங்க. பாருங்க, சிறு வயசில் இருக்கிறவங்க கோவப்படுவாங்க, ஆனால் பெரு வயசில் இருக்கிறவங்க அது ஒரு விதமாக டீல் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஞானம் அந்த வயசில் தான் உங்களுக்கு பெற முடியும். அது ஒரு அன்பா, அவங்களுடைய பார்வையே ஒரு தனித்துவமாக இருக்கும். அருமையானவர்களே, இது ஏன் அதான் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் அன்பு அதிகரிக்க வேண்டும். அப்பையும் கோபத்தை காட்டிகிட்டே இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு தான் அது பெரிய நோயாக மாறும். எழுதுகிறார்கள், பெருக்கிக் கொள்ளுங்கள். ஆன்மீகத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும். 55 வயசுக்கு மேல் என்ன தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும்? தஸ்கியா, அந்த மன தூய்மை, இறை வழி, இறை பாதை என்பதாக அந்த ஆன்மீகத்தில் போற ஆரம்பிச்சிடணும். போகிறது மட்டும் இல்லாமல் நம்ம மகளால் தெரிஞ்சு நம்ம பிள்ளைங்க இருக்குதா கூப்பிட்டு 2 உபதேசம் பண்ணணும். என்னப்பா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறியே, ஜும்மாவுக்கு மட்டும்தான் வரியே, வக்தெல்லாம் தொழக மாட்டியா, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா, என்னுடைய இபாதத்துக்கு பிறகு அல்லாஹ் எனக்கு கொடுத்த அருள் என்ன தெரியுமா? அருமையானவர்களே, இங்கு உள்ள பெரியவர்கள் சிறியவருக்கு உபதேசம் செய்வார்கள் என்று சொன்னால் மஹல்லா மிக சிறப்பாக இருக்கும், மிக செழிப்பாக இருக்கும். அந்த காலத்துலலாம் ஊருக்கு ஒரு பெரியவங்க இருப்பாங்க, அவங்க கீழே எல்லாருமே கட்டுப்பட்டு இருப்பாங்க அன்பானவர்களே. அதாவது அவங்க எப்படின்னு கேட்டால் ஒரு ஷேக் மாதிரி. அந்த பண்பு, அந்த தன்மை இந்த ஊரிலும் நமக்கும் ஏற்பட்டு நாம் அந்த பிள்ளைகளை வழிநடத்தக்கூடிய இடமாக மாற வேண்டும். அருமையானவர்கள் இமேதம் எழுதுகிறார், வகுத்துக் கொள்ளுங்கள், நோயற்ற வாழ்வை வாழ வழிவகுத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்படியாக நமக்கு காலங்கள் மிக சுருக்கமாக வேகமாக ஓடக்கூடியதாக இருக்கிறது. மறுமை நிகழ்ந்து விட்டால் மீண்டும் வர முடியாதது. எனவே அல்லாஹ் அந்த சூறாவிலே கூறுகிறான், வஸ்ஸாபிகூன சாபிகூன், யார் முந்தியனார்களோ உலாயிக்கல் முகர்ரபூன், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமானவர்கள், ஃபீ ஜன்னாத்தின் நஈம், அந்த நல்லதில் முந்திக் கொண்டார்கள் அல்லவா, அல்லாஹ் அவர்களுக்கு அதன் காரணமாக சொர்க்கத்தை கொடுப்பான் என்று கூறினார்கள். அருமையானவர்களே, மிக சுருக்கமான ஒரு காலத்திலே, அதுவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே காலத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். காலத்திலே எப்பொழுதெல்லாம் நன்மை செய்வதற்கு அல்லாஹ் நல்ல வாய்ப்பை தருகிறானோ உடனடியாக நன்மை செய்து அந்த சாபிக்கூனில் வரக்கூடிய நல்லடியார்களாக வல்ல அல்லாஹ் என்னையும் உங்களையும் அருள் புரிவானாக. வாஹிர்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல் வாதம் சுன்னத்துல்